சூப்பரான சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் டீ கேக் பார்க்கலாமா? இதில் நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணல, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணல. ஆனால் அதே மாதிரி டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்ட் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணால் கூட எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் சூப்பராக உங்களால் பண்ண முடியும். நீங்கள் குக்கரில் தாராளமாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பீட் பண்ண எடுத்துக்கக்கூடிய பவுலு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஈரப்பதம் அதில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 4 முட்டை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் அந்த முட்டையில் ஊற்றிட்டு பீட் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிங்கன்னா முட்டை நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் நான் 2 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். சுகரை அரைச்சிட்டு பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் சுகரும் முட்டையும் பீட் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது. நீங்கள் எடுத்திருக்க சுகரை 3 பேட்சாக நான் காட்டியிருக்கிறது போல் பிரித்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எடுத்திருக்க சர்க்கரை கரைஞ்சால் போதும். அது அடியில் நரன்னு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நம்ம ஆயில் சேர்க்கணும். ஆயில்னால் ஒரு 1/4 கப், ஏன்னா நான் 1 kg ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பிரியாமல் வருது இல்லையா? இது இந்த அளவு வந்துச்சுனாலே போதும். இப்போ நம்ம அந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது அதில் ஸ்மெல்லும் கலரும் இல்லாமல் இருக்கும். நான் வந்து சன்லேண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு பீட் பண்ணாதீங்க. ஒரு 10 செகண்ட் பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாரை இதோட ஆட் பண்ணணும். ஃப்ளாரை நீங்கள் 1/3 பிரித்து சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் புதுசாக பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால் ஒரு டைம் கூட போட்டுடுங்க. மொத்தமாக போட்டுட்டு ஒரு 2 மிக்ஸு கொடுத்த உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வார்மான பட்டர் மில்க் சேர்க்கணும். இந்த வார்ம் பட்டர் மில்க் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோ லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன், அது பார்த்துட்டு பண்ணுங்கள். மில்க் சேர்த்த உடனேயும் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஃப்ளோர் கரையணுமேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் நான் காட்டியிருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போடுங்க. ஃபோல்ட் பண்ணுறத அப்படியே சர்க்கிளில் மிக்ஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த ஃப்ளாரும் நம்ம ஆட் பண்ணியிருக்க பட்டர் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். போதும் இந்த ஸ்டேஜு. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். நான் வந்து 9 inch டின் யூஸ் பண்ணியிருக்கேன் 1 kgக்கான பேட்டருக்கு. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம், எந்த கேக் பேட்டர் ஊற்றினாலும் டேப் பண்ணுவாங்க. டேப் பண்ணுறது ஓகே தான், பட் நீங்கள் பிகினராக இருக்கும் போது டேப்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு ஸ்கியூவர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கியூவர் வச்சுட்டு நீங்கள் அந்த டின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லைனாக ஒரு கோட் மாதிரி போட்டாலே போதும். அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இதை வந்து 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நான் வைக்கிறேன். நான் வந்து 180 டிகிரியில் தான் ப்ரீ ஹீட் பண்ணேன். அதே 180 டிகிரியில் எனக்கு 25 minutes ஆச்சு நான் இந்த கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. பேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஜஸ்ட்டு கை மேலே தான் வச்சேன். நான் அவ்வளோ சாஃப்டாக அது இறங்குது. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பட் கிராக்கும் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அச்சஸு நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் இது இருக்கும். ஆனால் ப்ரிசர்வேட்டிவோ கேக் ஜெல்லோ நம்ம யூஸ் பண்ணாமலே அந்த டெக்ஸ்சரில் நம்ம பண்ணலாம். இது கூட நீங்கள் வேணும்னா 10 கிராம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் இன்னும் நல்லாவே கிடைக்கும். அப்படி வேணுன்றவங்க நீங்கள் அந்த மாதிரி 10 கிராம் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ லாஸ்ட்டில் பட்டர் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த 1 kg ரெசிபியை ஃபுல்லாக பண்ணாதீங்க. இதை 1/4 kg ரெசிபியாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 1/4 kg ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 1 kg ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பீஸ் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம், நீங்கள் சூடாக இருக்கும் போது அப்படியே டின்லேருந்து எடுத்துகிட்டு அதை பீஸ் போடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வராது. அது அட்லீஸ்ட் ஒரு 2 hours அது ஆறி இருக்கணும். அந்த சூடே இருக்கக்கூடாது. 2 hours ஆறி இருந்தால் தான் உங்களுக்கு கேக்கோட டேஸ்ட்டுமே தெரியும். கட் பண்ணும் போதும் ஈஸியாக உங்களால் பீஸ் போட முடியும். இல்லைன்னா நீங்கள் வெளியில் எடுக்கும் போதே அது கொட்டிடும் ஃபுல்லாக. அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் முடிஞ்ச ஒரு நைட் விட்டுட்டு காலையில் கூட நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சரும் நல்லா பார்க்க நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக எல்லாமே பீஸ் பண்ணி எடுத்துட்டோம். 1 kgல நான் 30 பீசஸ் போட்டிருந்தேன். பீஸ் போடுறது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டர் மில்க் பார்க்கலாம். ஏற்கனவே சூடு பண்ண ஆறின பால் இருக்கும்ல, அந்த பால் அரை கப் எடுத்துக்கோங்க. இது நான் 1 kgக்கு சொல்கிறேன். அந்த பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது லைட்டாக கரைய ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் அப்போ வார்ம் சூடில் இருக்கும், அதுவே போதுமானது. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் குக்கரில் பண்ணும்போது ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா வரும்.